யெகோவாயிரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, அற்புதத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நம் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் அவைகளை ஏற்ற நேரம் தர நம் ஆண்டவர் எப்போதும் தயார்தான். ஆனால் நம்மால் சில நேரம் அதை பெற்றுக்கொள்ள முடியாத வண்ணம் சில காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படும். அவை எதுன்னு நமக்கே தெரியாது. அதுதான் அவிசுவாசம். இப்போ நினைப்பீங்க, இதுதானா நான் ரொம்ப ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக தான் இருக்கேன் அப்படின்னு. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றாலும் அது பெயர்ந்து போகுமா? நாம் சொன்னால் பெயர்ந்து போகுமா? அப்போ நமக்கு கடுகளவு கூட விசுவாசம் இல்லையா? அதாவது நம்மிடத்தில் விசுவாசம் இருக்குது, ஆனால் விசுவாசத்தை விட அவிசுவாசம் அதிகமாக இருக்குது. எப்படி தெரியுமா? உங்கள் உள் மனசாட்சியை கேட்டு பாருங்க. எந்த ஒரு முக்கியமான ஜெபக்குறிப்பை அல்லது பதட்டமான ஜெபக்குறிப்பு ஒன்றிற்காக ஜெபிக்கும்போது ஜெபம் முடிஞ்ச பிறகு கடுகளவு கூட அதை பற்றி யோசிக்காம ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, இனி பிரச்சனை இல்லை, அப்படி உங்களால் இருக்க முடியுதா? இல்லை தானே? அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இதனுடைய முடிவு என்னவாக இருக்குமோ அப்படின்னு. அதே நேரம் ஒரு மனிதனிடத்தில் ஒரு காரியத்திற்காக பேசி அவங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் நமது நெருங்கியவர்களிடத்தில் அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, இனி பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறோம். பிறகு ரொம்ப நம்பிக்கையாக இருப்போம். ஆனால் நமது ஜெபத்தை அப்படி ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா அவிசுவாசம். அந்நாள் ஜெபித்து முடித்த போது அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா அது அவங்களுடைய விசுவாசம். அதனால தான் சீக்கிரமாக அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. மார்க்கு 6:5-6 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அவிசுவாசம் செயல்படுகிற இடத்துல ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. மார்க்கு 5:34 பார்க்கும்போது அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றார். நம்மை அறியாமல் நமக்குள் அவிசுவாசம் செயல்படுகிறது. அதன் வழியாக ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், விடுதலைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. இனிமே நீங்கள் இந்த அவிசுவாசம் என்பதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரே, என்னை அறியாமல் எனக்குள் செயல்படுகிற இந்த அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்கன்னு ப்ரேயர் பண்ணுங்க. உங்கள் விசுவாசத்தை மேம்படுத்துங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.